முதல்வர், ஊழலில் முதல்வர். ஏன்னா அதிமுக எத்தனை பேர் பழக்கம் இருக்கு என் கட்சிக்காரு, நீங்க என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு என்ன உங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி இதுல இருந்து வருதாங்க ஊர்வலம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு தான் ஊர்வலம் வரும். இப்படியே என்ன பார்த்து மறைச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டான், கூப்பிட்டா வாடு போயிட்டான். என் ஃப்ரெண்டு நாளைக்கு வந்துருவான், மறுநாள் வந்துருவான். மறுநாள் வந்துட்டாரு. என்னடா நேற்று கோச்சிட்டு நீங்க எப்படி பேசுனீங்கன்னா நான் எப்படி போறேன், நான் உள்ளதை சொல்றேன். உள்ளதை சொல்றது தப்பா? நான் உண்மையை பேசுறேன், என் மனசுல படுறத நான் அப்பப்ப பேசுறேன். இப்ப எழுதி வச்சு பேசுனா எப்படினாலும் பேசலாம். ஒரு ஆர்டர் இருக்கும், ஏதாவது இப்பதான் எழுதி வைக்கிறது இல்லையா, எப்பவுமே எழுதி வைக்கிறதுல என் மனசுல என்ன தோணும் அதை பேசு. இப்ப மக்களின் முதல்வர் எங்க வந்துச்சு, எப்போ பேசணும், எப்போ இருக்கு. இப்ப மாத்தி மாத்திட்டு நீங்க தான் முறைப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆக எனக்கு ஏதாவது மனசுல தோன்றதை பேசுறேன். பால் விலை உயர்வுங்கிற பால் விலை இன்னைக்கு உயர்வு தான். 10 ரூபாங்கிற சும்மா ஏதோ ஒரு முதலாளிகளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. டிவியில பூரா பால் கரெக்டா இல்லையா மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மக்கள் இது எதிர்க்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க, மக்களை எதிர்க்கிறாங்கன்னு அதிலே சொல்றாங்க. ஆனாமா இவங்க அதாவது அரை மணி நேரம் டிவி, என்னுடைய டிவி நான் பார்க்க மாட்டேன். டிவியில அந்த ஒரு அரை மணி நேரம் அவங்க ஓட்டணும், இல்லாட்டி செலவு பண்ணணும். யாரையாவது கூப்பிடுறது, யாரு எந்த கட்சிக்காரங்க இருக்காங்களோ அவங்க. அதனால என் கட்சி அவங்க யாரையும் போக கூடாது, எந்த டிவிலையும் போய் நீங்க பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. அப்படி எல்லாம் உள்ள சொல்ல மாட்டேன், எடிட் பண்ணுவோம். ஆக உள்ள சொன்னா எடிட் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா போச்சு என்ன, அந்த அம்மா அம்மாண்டுகிட்டே கிடக்கு. என்ன அம்மா, அதான் நான் சொல்றதா, கழுத்து கத்தி வந்துருவான், பயப்படக்கூடாது. துணிந்தவனுக்கு தூக்குமடை பஞ்சமத்தை அன்னைக்கு சொன்னாரு கட்டபொம்மன்ல சார், வீரபாண்டிய கட்டபொம்மன் துணிந்தவனுக்கு தூக்குமடை பஞ்சமத்தை துணிஞ்சிட்டு அப்புறம் என்ன. அதே மாதிரி இது சத்தியம் படுத்த, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணன முளம் என்ன. அதே மாதிரி தலைக்கு மேல வெள்ளம் போன சாணன முளம் என்ன. அது மாதிரிதான் நீங்க நினைக்க சும்மா ஜெயலலிதா என்ன, ஜெயலலிதா ஆட்சி இருந்தாதான், ஆட்சி இருந்தா போய் கோடநாடுல போய் உட்காந்துருவோம். திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சம்பாரிச்ச காசா எல்லா மந்திரிகளும் செலவு பண்ணுங்க. எல்லாம் நான் ஒரு 4-5 மீட்டிங் போட்டு உடனே எங்களை பார்க்க கூட்டம் வரும். இதைத்தான் செய்வாங்க, தவிர வேற என்ன செய்வாங்க. இப்ப பால் விலை உயரும், அதே மாதிரி மின்கட்டணம் உயரும். அடுத்த மாசம் கூட்டுறாங்க, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி அடுத்த மாசம் கூட்ட போறாங்க. நீங்க பட்ஜெட் போட்டு தானே பண்றீங்க, பாருங்க. இப்ப அடுத்த மாசம் கூட 15% கூட போறோம். அதாவது நம்ம முதலே கூட்டும் போது நம்ம கட்சியை விட்டு வெளியே வந்தோம். அப்ப பால் விலை, பஸ் கட்டணம் உயர்வு, மின் கட்டணம் உயர்வுக்கு என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட கருத்து. சும்மா அதெல்லாம் ஷோ. 30% ஏத்துறாங்க. வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும், தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது. எப்ப எந்த வருஷம் பேசுறாங்களோ எனக்கு தெரியாது. 2012 ஜூன்ல இருந்து 2012 நாங்க 13 நாங்க 14 இது முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் மின்வெட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் மின்மிகை மாநிலம் மாத்தினாங்க, தொலைநோக்கு பார்வைனாங்க. 2023 என்னமோ சொன்னாங்க. 2023 எங்க இருக்கு தொலைநோக்கு பார்வைன்னு இவங்க ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதா ரொம்ப இப்படியே இப்படின்னுகிட்டே வருவாங்க. என்னன்னா எல்லாருமே பயப்படணும். என்ன நானும் தான் இருந்தேன். ஒரு பக்கத்தை தான் காட்டிட்டாங்க டிவில. அதாவது டிவி இப்ப ஏத்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா இந்த ஒரு பக்கம் இந்த விஜயகாந்த் யாரை பார்த்து இந்த பக்கத்துல டிவி காட்டவே, யாரை பார்த்து நத்தான் அந்த மாதிரி எதற்காக அவங்க எல்லாம் சொல்றாங்கிறது இது வரைக்கும் சொல்லணும். சொன்னாதானே தெரியும், சொல்லவே இல்லைங்கிறத என்னுடைய மாபெரும் வரும். ஆனா விஜயகாந்த் கையை காட்டினாரு. விஜயகாந்த் இன்னும் வரல, இருக்கா வரல. எனக்கு பயம்லாம் கிடையாது. இப்ப கூட போயிருவேன் சட்டசபைக்கு போனா அந்த அம்மா வரல, அந்த அம்மா வரான தைரியமா, அந்த அம்மா உட்கார்ந்தா விஜயகாந்த் வருவேன், இல்லாத போது வரக்கூடாது. நான் வரவே மாட்டேன், சுட்டு போட்டாங்க. அந்த அம்மா உட்காரட்டும், நான் வரேன். அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஏத்த மாதிரி உட்காந்து, நீ குற்றவாளி, நீயே உட்காந்துருக்க, நான் உட்காந்து எந்த குற்றவாளி எந்த குற்றம் பண்ண, நான் உட்காந்தா என்ன, நீங்களே குற்றம் பண்ணி நீங்களே முதலமைச்சர் சீட்ல உட்கார கூட 4 வருஷம் உட்கார முடியாது. நான் பாருங்க தீர்ப்பு எப்படி வருது, பொறுத்திருந்து பாருங்க. வெங்காயமோ காசு கொடுத்துட்டேன், அது கொடுத்துட்டேன், என்னன்னாலும் நீங்க கொடுங்க பாருங்க. திருப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க, நீ குற்றவாளி தானே, காசு கொடுத்து எதுவும் நானும் குற்றவாளி தானே, திருப்பி சொல்லிட்டாங்கல்ல.
ஆக தீர்ப்பு வந்து இவங்க ஏதோ ஒன்று மாத்தும் போது பார்த்துக்குவோம். நான் இப்பவும் சொன்னேன், நான் மக்கள் பிரச்சனைக்காக இந்த விஜயகாந்த் என்னைக்கு சிறைச்சில எங்கனாலும் போகத்தார். இவங்க உடனே ஒரு பத்திரிகையில கூட சொல்றாரு, விழுப்புரம் போகும்போது பேசுறேன், தொகுதி போகும்போது அடுத்தவங்க உடனே கருத்து கணிப்போம். நாங்க இந்த உண்மை அதுதான், எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, இதை சொல்லி ஓட்டு கேட்கப்படும். ஆனா பால்விலை ஏன் உயர்த்தையும் கேட்டு தப்பா? என்னடா ஒருத்தருக்கா என்ன 2 மாசம் என்ன வீட்டுல சொல்லிட்டாங்க, நீங்க ரெஸ்ட்ல இருங்க, நீங்க சந்திக்க வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு, அப்போ மீட்டிங் எல்லாம் போகணும், ரெஸ்ட்ல இருங்க. நான் ரெஸ்ட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே தூக்க மரத்தை கொடுத்து என்னை படுக்க வச்சுட்டேன். அதெல்லாம் இது எனக்கு தெரியுமா? அப்புறம் சொல்றாங்க என் வீட்டுல இருக்கிறவங்க மனைவி இல்லைங்க, நாங்க செஞ்சு தப்புதான். நான் சொன்னேன், ஆனா அதுல என் மனைவி கிட்டக்காரங்க என்னன்னா, ஆகஸ்ட் 15 நான் எப்படியும் கொடியேற்றுக்கு நான் போயிருவேன். அதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி மாத்திரம் என்ன இப்ப நான் தூக்கமே வரலையே அப்படின்னு. அப்பதான் என் மனைவி சொல்லிச்சு. அப்ப ஆகஸ்ட் 15 இன்னைக்கு வரைக்கும் நான் ஆபீஸ் போய்கிட்டு தான் இருக்கேன், வந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல. பக்ரீத்துக்கு ஒரு பொது பிரச்சனை தான் அனுப்பி பேசினேன், அமர் தொகுதிக்கு போனேன், வாங்கி பேசினேன். இப்ப இங்க வந்திருக்கேன். இன்னமும் பார்த்தா சகாப்தம் படத்துக்காக, ஏன்னா இதுதான் கொட்டையில் சகாப்தம் படத்துக்கு விஜயகாந்த் வெளியே, அதனால அந்த படத்தை பத்தி பேசாம இருக்கேன். பையன் படத்துக்கு வெளிநாடு போறாரு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க, போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் அப்படின்னு. மக்களுக்கு துரோகம் பண்ற எல்லாரும் வச்சுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க வந்து கோர்ட்ல சொன்னாங்களா, ஒரு தடவை எனக்கு ஒரு தகவல், மக்கள் ஜெயலலிதா சொன்னாங்களா, அதாவது குற்றவாளி ஜெயலலிதா சொன்னாங்களா, என் சொத்துக்களை தமிழ்நாடு மக்களுக்கே சொந்தம். குற்றவாளி ஜெயலலிதா சொத்துக்கள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கே சொந்தம், எழுதி கொடுத்துட்டு போங்க, பால் விலையா கூடாம இருக்குல்ல, எழுதி கொடுங்க. இன்னொரு தெரியுமா, இது வந்து 91 96 வரைக்கும் உள்ளது. பிறகு விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணிருக்காங்க. அதான் தாது பொருட்கள் நிறைய, நான் அறிக்கையும் கொடுத்தேன், உங்ககிட்டையும் சொல்றேன், விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணிருக்காங்க மக்களை, அதையும் திரும்ப கொண்டு வருவேன். இப்பவே மலட்டு மாடை வாங்கி கொடுத்தா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க வில்லேஜ்ல இருக்க. என்ன பாவம் அவங்கள போய் போட, என்ன எங்களுக்கு மல்ட்டு மாடு கொடுக்கும் பாவமும் தெரியலையா? நீங்க என்ன சொன்னீங்க? அவர் டிவியா கொடுத்தாரு, அந்த டிவில என்ன சொல்லுச்சு, இவர் ஊழலை பத்தி சொன்னாங்க. இந்த அம்மா லேப்டாப் கையில பத்திக்க, இந்த அம்மாவோட ஊழல் எல்லாம் வரும்ல, பட்டன் தட்டினா அப்படியே வரும்ல, அதான் எப்படின்னு பட்டன் தட்டினா வரும்ல, அந்த ஊழல் பூரா தெரிஞ்சோன்னா இப்ப லேப்டாப்பு கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க தானே ஊழலின் முதல்வர் தானே, ஊழலின் குற்றவாளி முதல்வர். இனிமே நீங்க எப்படி கூப்பிடணும், குற்றவாளி ஜெயலலிதா தான் கூப்பிடுங்க. அதெல்லாம் டிவில தைரியமா சொல்லுங்க, தைரியமெல்லாம் விட்டுருங்க. முதல்ல எல்லாம் ஜெயலலிதா போடுங்க, குற்றவாளி ஜெயலலிதா. குற்றம் பண்ண குற்றவாளி விஜயகாந்த் பண்ணாச்சு, யாரு பண்ணாண்டு, யாரு பொதுவான இதுல வராங்களோ எழுதுங்க. விஜயகாந்துக்கு ஒரு நியாயம், கலைஞருக்கு ஒரு நியாயம், ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம் சொல்லி எல்லாரும் பண்ணுங்க. பத்திரிகை சுதந்திரம்.